ஒரு சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா, பாடி ஹீட்னால வந்து ஸ்டொமக் பெயின்லாம் வருதுல்ல மேம். அதுக்கு என்ன மேம் பண்ணலாம் அவங்க? ஸோ பாடி ஹீட்னாவே நம்ம கிராமப்புறங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஹீட் ரொம்ப அதிகமாயிடுச்சுங்க, வயிறு இழுத்து பிடிச்ச மாதிரி வலி இருக்கு ம். அப்படின்ட்டு. ஸோ இமிடியேட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா, விளக்கெண்ணெய் தான் வயிற்றில் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ தொப்புளை சுற்றி இரவு தினம்தோறுமே விளக்கெண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, ஜம்பீர தைலம், சித்த மருத்துவத்தில் ஜம்பீர தைலம் அப்படின்னா எலுமிச்சை சாறை வந்து பயன்படுத்தி செய்யக்கூடியது. எலுமிச்சை சாறு, கற்றாழை, வெந்தயம், விளக்கெண்ணெய், இதனோட வெள்ளை வெங்காய சாறு, நல்லெண்ணெய், இத்தனை மூலிகைகளும் சேர்த்து செய்யக்கூடியது ஜம்பீர தைலம். இதை வந்து அதிகமாக நம்ம இரவு நேரத்தில் தூங்கும்போது பயன்படுத்தலாம். ஸோ தொப்புள்ளையோ இல்லை நம்ம காலில், ஸோ இந்த இடத்துலலாம் நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்போது உடல் உஷ்ணம் நமக்கு குறையும். வயிறு வலி, நீங்கள் சொன்ன மாதிரி வயிறு இழுத்து பிடிச்சிருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும். அதே டைம் பாடி ஹீட் இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது வீக்லி 2 டைம்ஸ் ஸோ ஆயில் பாத் எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லெண்ணெய் எடுக்கலாம். இல்லை இதற்கு வந்து பேசிக்காக அஸ்வகந்தா தைலம் இருக்குது, அதையும் நம்ம பயன்படுத்தலாம்.